ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு அதிகாலையிலே உம்மை தேடினான். கர்த்தர் அவன் குடும்பத்தை வேலியடைத்து காத்தார். அப்படியே எங்கள் குடும்பத்தை மட்டுமாய் நீ வேலியடைத்து காத்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன் கரங்களில் ஏந்தி கொண்டு போகிற உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி காக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் ஜீவனை காத்தது கிருபைக்காக ஸ்தோத்திரம். காக்கப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். நல்ல செய்தியை நேற்று கொடுத்தீர், இன்றும் கொடுக்க போகிறீர், நாளையும் கொடுக்க போகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காத்திருக்கிறோம். விடாய்த்தவர்களுக்கு ஏற்ற ஆத்மாவுக்கு ஏற்ற நல்ல செய்தியை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்த கடலினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பலபக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் இரவில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்தி நாம் செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் நிலைமையை அறிந்திருக்கிறீர். எங்கள் வேதனைகளை
நீர் புரிந்திருக்கிறீர். எங்கள் துக்கங்களை நீர் பார்க்கிறீர். எங்கள் அங்கலாய்ப்புகளை நீர் நோக்கி பார்க்கிறீர். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட நீர் தேற்றுகிறவராக, பதில் கொடுக்கிறவராக, சமாதான பிரபுவாக, எங்களை காக்கிறவராக, எங்களை விடுவிக்கிறவராக நீர் வரும்படியாக நன்றியோடு கூட வேண்டுதல் செய்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களினாலும் ஜபங்களினாலும் தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா? உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமமாய் கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் போகிற பாதை கடினமான பாதை தான். ஆனாலும் நாட்கள் வரும், நிச்சயமாக கர்த்தர் கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் வாழ்க்கையை திருப்புவார். இயேசுவின் நாமத்திலே திருப்புங்க. வியாதியாக இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். ஆண்டவரை, பெற்றோர்கள் பலப்படுத்துங்க. வியாதியிலே, பலவீனத்தில், ஜுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் குணமாக்குங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஜெயத்தை கட்டளையிடுங்க. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளும் நல்ல புத்தி கூர்மையும் நினைவாற்றலையும் தந்து ஆசீர்வதித்து ஆசிரியர் பேராசிரியர் கண்களை தயவு கிடைக்கும்படி உதவி செய்யுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக உதவி செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க. மாறுதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாறுதலை கொடுங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் அதை கொடுங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுங்க. கட்டிகள், கேன்சர்கள், முடக்குவாதங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வலிகள், வேதனைகள் மறையட்டும். கிட்னி குணமடையட்டும். இருதயம் சுகமடையட்டும். கணையம் குணமடையட்டும். நெஞ்சு பகுதியில் இருக்கிற சளிகள் எல்லாம் விலகட்டும். ஸ்பைனில், எலும்பில், ஹிப்பில் எல்லா வலிகளும் வேதனைகளும் மறையட்டும். உங்கள் பிள்ளைகளை நீ தொடப்போகிற கிருபை காய்ச்சி தோற்றுறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் நேற்று யோபு 1 அதிகாரம் 1 9 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 9ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்று நாம் ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி இது. நான் நேற்று 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஜோபு முடிகிற வரைக்கும் இதுதான். நமக்கு கர்த்தர் அந்த ஃபெய்த்தை, உபத்திரவத்தில் பொறுமையும் நம்பிக்கையுமா, கர்த்தர் மேலே நம்பிக்கையுமா இருக்க நம்ம கற்றுக் கொடுப்பாராக. உபத்திரவத்தில், வேதனையில், பாடுகளில், துன்பத்தில், அதாவது நம்ம எதிர்பார்த்திராத சடுதியாய் வருகிற அந்த அலைகளில் நம்மை பொறுமையோடு ஃபெய்த்தோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். நம்ம குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாய் அவர் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து கொள்வார். ஃபேமிலி. 3வது ஃபார்ச்சூன் அப்படின்னா நல்ல காலங்கள். நம்ம காலங்கள் வரப்போகிறது. நல்ல காலங்களிலே நாம் பிரவேசிக்க போகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆஸ் வெல் அஸ். ஆனால் இனி வருகிற காலங்களும் நிச்சயமாக நல்ல காலங்களாகவே மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நினைவோடு கூட நம்பிக்கை இருந்தால் நம்ம குடும்பம் நல்ல ஃபார்ச்சூனுக்குள்ளே போகும். இப்படியே சொல்லிக்கொண்டே இருங்க. நம்பிக்கை, கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தால் நம்ம குடும்பம், ஃபேமிலி நல்ல ஃபார்ச்சூனுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அந்த வாசல் திறந்து விட்டது. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இது மறந்துடக்கூடாது. யோபு முடிக்கிற வரைக்கும் இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். சரி, இப்போ 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறார். ஆமென். ஆச்சரியம் அதுதான். பாருங்க, நீங்க அதிகாலமே எழுந்திருந்து அவங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த குவாலிட்டிஸ், அவன் உத்தமன், 4 குவாலிட்டி, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தா
அதனால கர்த்தர் அவன் குடும்பத்தை வேலி அடைத்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது, அந்த வேலி அடைக்கிற வார்த்தை. இந்த கோவிட் சமயத்துல இது நமக்கு மிக 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 இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது. நான் நிறைய முறை அதை பேசியிருக்கிறேன். நான் எங்கள் வாழ்க்கையில் என் சாட்சியம் நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி என் வீட்டை ஆண்டவர் வேலி அடைத்தார். என் வீட்டுக்குள்ளே கொரோனா வந்தது. ஆனாலும் அந்த கொரோனாவை தடுத்து நிறுத்தி, ஆச்சரியம் அதுதான், அலோ பண்ணவே இல்லை, தொடக்கூட அனுமதிக்கவில்லை. வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து, நம்ம போகிற இடம் முழுவதும் வேலி அடைத்து எங்களை அவர் காப்பாற்றினார் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். சாத்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய விளக்கங்கள்லாம் அவசியம் இல்லை. ஆனால் திருமறையிலே சாத்தானை குறித்து நிறைய வசனங்களை என்னாலே பார்க்க முடிந்தது. சாத்தான் பற்றிய வசனங்கள், அதில் நிறைய வசனங்கள். பிரின்ஸ் ஆஃப் பவர், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மரணத்தின் ஆவி, அதாவது கிங் ஆஃப் டெத் அப்படின்னு பார்க்குறோம். ரிபல்லியன் அப்படின்னு பார்க்குறோம். எப்பவுமே எதிர்த்து நிற்கிறவன் தான் சாத்தான். எப்பவுமே எதிர்த்து நிற்பான் அவன். சாத்தான் அது மனுஷனை கூட கருவியாக பயன்படுத்துவான். அக்யூஸர், இந்த வார்த்தையெல்லாம் கவனி. எப்போது குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. அவங்களாம் அக்யூஸர், பிசாசினாலே அனுப்பப்பட்டவர்கள். டிசீவர், ஏமாற்றுகிறவன். இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தானின் என்ன சொல்வோம் செயல்பாடுகள். சிவர் டெம்ப்டர், நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறவங்க. மர்டரர், பெருமை. முக்கியமாக இந்த காலங்களில் அநேகருக்கு பெருமை, ஆணவம், அதை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான் தான். பெருமை, ப்ரைடு. அதுக்கப்புறம் நல்ல இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 2:11 வெரி இன்டெலிஜென்ட். ஏசாயா 14:12, எசேக்கியல் 22:13, எசேக்கியல் 28:17, 2 கொரிந்தியர் 11:3, 1 பேதுரு 5:7, 8 இவைகள் எல்லாம் நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த பிசாசை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இஸ் born with a precious stone, பணக்காரனா அவன் பிறந்தான். ஏஞ்சலிக் பீயிங்காக இருந்தான். ஆனால் அவன் தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு விஸ்டம் இருக்கு, ஞானம் இருந்தது, அழகு இருந்தது, பியூட்டி இருந்தது. அவனுக்கு ஒரு வில் இருந்தது, அவனுக்கு ஒரு வில்லும் டிசையரும் இருந்தது. இப்படி சாத்தானை குறித்து அநேக வசனங்கள், சகரியா 3:1-4, ரெவலேஷன்ல 12:10 இப்படிலாம் நீங்க வாசிக்கும் பொழுது சாத்தானை பற்றி நிறைய குறிப்புகள் பைபிள்ல காணப்படுகிறது. முதல் பைபிள்ல ஃபர்ஸ்ட் யோபுல தான் சாத்தான் பற்றிய ஒரு குறிப்பை நாம பார்க்க முடிகிறது. அவன் என்ன செய்ய வரான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவன் நல்லவங்களை சோதிக்கும்படி அவன் வந்தான், அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து அவனை பிரிக்கும்படி ஒருவேளை அவன் வந்தான். ஸோ இதுதான் சாத்தானுடைய செயல். சோதிக்கணும், ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கணும், அவனை பாவத்தில் விழ பண்ணணும், வார்த்தையினாலும் செயலினாலும் பாவத்தில் விழ பண்ணணும். அவன் விழுந்த பிறகு அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவனுடைய மோட்டிவ்ஸ். இப்போ நமக்கு இயேசுவுக்கு ஒரு மோட்டிவ்ஸ் அப்படின்னா, நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இவன் சாத்தானுக்கு மனுக்குலத்தை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய மோட்டிவ். நான் இவ்வளோ சொல்லும் பொழுது ரொம்ப பில்டப் பண்ணிட்டாரு, ரொம்ப பெரியவன், அவன் யாரும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்டு தான் அவன் அந்த கூட்டத்தில் நிற்கிறான். ஆண்டவருக்கும் ரொம்ப தெரியாதவன் இல்லை. எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர்.
அவருக்கு தெரியும் யோபுவை பார்க்க போனான்னு தெரியும். அவனுடைய உள்ளான எண்ணமும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவருக்கு கீழே தானே தவிர ஆண்டவருக்கு மேலே அவன் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதுல சில நேரங்களில நாம அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம பிசாசுக்கு பயந்து வாழ்வதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ட்ராப்ல போய் மூழ்ந்துரும். ஐயோ, ஒரு காரியம் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா கையில போய் ஒரு இதை கயிறை கட்டிப்பாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது இருந்தா நான் ப்ரொடெக்டடா ஃபீல் பண்றேன். அந்த நம்பிக்கையை நான் குறை சொல்ல. ஆனாலும் நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? கர்த்தர் மீதா அல்லது கயர் மீதா என்பதுதான் கேள்வி. ஸோ இந்த காலங்களில இது இங்க மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலும் கூட நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. இயேசு சீமோனை பார்த்து சொல்றார், சீமோனே சீமோனே, நீ மறுதலிப்பாய். சேவல் கூவும் முன்பு நீ 3 தரம் என்னை மறுதலிப்பார் என்று சொன்னும் பொழுது, அதுல லூக்கா 24 22 31 வசனம், லூக் சாப்டர் 22:31, சைமன் சைமன், பிசாசு உன்னை புடம்படும்படி, அதாவது வீட்டை புடம்படும்படி வேண்டிக் கொண்டான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்தேன். ரைட், அதுதான் அங்க. அப்ப யார் ஹை பாருங்க? ஆண்டவர் தான், இயேசு தான். எல்லா விதத்திலும் அவர் தான் ஹை அத்தாரிட்டி உள்ளவர். நீங்க டெம்ப்டேஷன்ல கூட பார்க்கலாம். இயேசுவை டெம்ப்ட் பண்ணும் பொழுது யாரால் கொண்டு போகப்பட்டார் தெரியுமா? டெலிபரேட்லி பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். இல்ல, எப்படி? அதுதான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா வெற்றி எப்படி கிடைச்சது? கடைசியில பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது எல்லாத்தையும் ஜெயித்த பிறகு, பரிசுத்த ஆவியானவருடைய பெலன் அவர் மீது இறங்கின பிறகு அவர் இன்னும் மோர் பவர்ஃபுல்லாக அவர் மாறினார். எனவே நீங்க சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பற்றி நிறைய வசனங்கள் நான் சொல்லிட்டேனே தவிர, அவன் நிச்சயமாக கர்த்தருக்கு கீழே தான். இன்னும் சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீழே தான், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. நிச்சயமாக அந்த பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடி போவான். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து, கர்த்தர் கொடுத்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். பல சம்பவங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஊழியத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில், இதை நான் சொல்லியிருக்கிறேன், அனைவரும் தெரிந்திருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு மஞ்சள் புடவையை கட்டி கொண்டு தம் பிள்ளையோடு கூட ஒரு சகோதரி அதை ஜெபத்திற்குள் வந்து விட்டாங்க. வந்தோடனே நான் ஒரு பாடல் பாடி அப்போ தான் ஜெபத்தை ஆரம்பித்து ஒரு சின்ன சலசலப்பு ஆரம்பித்தேன். சின்ன சலசலப்பு, என்னடா அப்படின்னு சொல்லி கண்களை திறந்து பார்த்தா அந்த பெண் தான் சொந்த பிள்ளையே, அந்த மஞ்சள் புடவை கட்டி கொண்டிருந்த பெண் சொந்த பிள்ளையை நாக்கெல்லாம் வெளியே தள்ளி கண்களெல்லாம் பெரிதாக்கி, அந்த பிள்ளையை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழல் உருவாயிற்று. உடனே அங்கிருந்த ஒரு தாயார் அந்த பிள்ளையை வேகமாக போய் பிடுங்கி, தைரியமாக பிடுங்கி அவங்க கைகளில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தை ஒவ்வொன்று அழ ஆரம்பித்தது. இந்த பெண் அவ்வளோதான், ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்னென்னமோ பயங்கரமான ஆட்டங்கள், அது பாம்பு மாதிரி, அந்த மாதிரி படம் எடுக்கிற மாதிரி எல்லாம். அப்போது உடனே நாங்கள் ஜெபிக்க எல்லாரும் சேர்ந்து பாடல் பாட ஆரம்பித்தோம். வல்லமை உண்டு என்ற பாடலும், பொழிந்திட வல்லமை ஆவியானவர் குறித்து பாடல், உன்னதமானவரின் பாடல், எல்லா பாடலும் கரங்களை தட்டி பாட ஆரம்பித்து வேதத்தை கைகளில் பிடித்து கொண்டு பாடினோம். கிட்டத்தட்ட தொண்டை வலிக்க கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பாடிக்கொண்டே இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அந்த பாடலை பாடும் பொழுது, ஐயா சொல்லாதீங்க, எனக்கு உடலெல்லாம் பற்றி எரிகிறது என்று அது கூக்குரலிட்டது. அவ்வளோதான், எனக்கு வந்தது ஆவேசம். அவ்வளோதான், ஆவியானவர் இன்னும் பலமாய் மேலே இறங்கினதை நான் உணர்ந்தேன். உடனே இன்னும் அதிகமாய் அதை விட குரலை ஒசத்தி அத்தாரிட்டியோட
பயங்கரமான அத்தாரிட்டியோட கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், வெளியே போ பிசாசே என்று சொல்லி விரட்டின பொழுது அது வேகமாக ஆலயத்துக்குள்ளே நிற்க முடியல. வேகமாக ஓடி போய் அந்த வாசற்படியில் கால் தடுக்கி அப்படியே விழுந்து முகங்குப்புற விழுந்து அங்கிருந்து அலக்கழித்து அந்த பிசாசு அங்கிருந்து கடந்து போயிற்று. உடனே அங்கிருந்து போய் அதற்கு தண்ணியை தெளித்து ஜெபம் பண்ணி தண்ணீர் கொடுத்து கொண்டு வந்து திரும்பவும் ஜெபத்தில் உட்கார வைத்த போது அவங்க சொன்ன காரியம் எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன சும்மா சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி தான் அந்த சர்ச்சு. அந்த பக்கத்தில் அந்த ட்ரினிட்டி சர்ச் ஆவடி, அது எல்லாருக்கும் தெரியும்னால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அந்த ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அதில் பேர் சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு குரல் கேட்டது, இந்த சர்ச்சுக்குள்ளே போ, ப்ரேயர் பண்ணுறாங்க, இந்த சர்ச்சுக்குள்ளே போ. இல்லை எப்படி, அதாவது பிசாசு உள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் கர்த்தருடைய வார்த்தை அந்த பிசாசை விரட்டும்படியாக ஒரு காதில் இது எனக்கு வியப்புக்குரிய விஷயம். நிச்சயமாக வியப்பு. அந்தம்மா சொன்னாங்க, ஏன்னா நம்ம உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. வாசல்லேருந்து அந்த கேட்டில் க்ராஸ் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போகும்போது அவங்க சொன்னாங்க, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே ப்ரேயர் பண்ணுறாங்க, உள்ளே போ. கர்த்தர் அனுப்பி அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த மகள் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்த அந்த குழந்தைய வாங்கி திரும்பியும் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, அது அப்படியே கொஞ்சிட்டே அந்த அம்மா போயிட்டாங்க. இதுதான் வல்லமை. சாத்தான் இருக்கிறானா என்ற கேள்விக்கு இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு மலையாள சின்ன பெண் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு 4 அடியில் தான் இருக்கும், அழைச்சிட்டு வந்தாங்க நைட் சமயத்தில். வந்தோடனே என்னங்க ஆயிடுச்சு, நீங்கள் திடீர்னு என்னன்னு தெரில, அந்த பாப்பா பேச முடியல. அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. அப்போ எனக்கு புரியவே இல்லை. ஐயா ப்ரேயர் பண்ணுங்கள் சார், ப்ரேயர் பண்ணுங்கள் சார். ப்ரேயர் பண்ணால் வாயிலிருந்து வார்த்தையே வரல. வெறும் வெறும் ஒரு மாதிரி விஸ்பர் தான், ஒன்றுமே வரல. அப்போ நான் நல்லா ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி அம்மா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லணும், வாயே திறக்கலை. அப்படியே வாயை கட்டி போட்டு வைத்திருந்தது பிசாசு. கட்டி போட்டு வச்சு நான் திருப்பி சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டுகள் அவிழ்ந்து அதால் இருக்க முடியல, அந்த ஆல்டருக்குள்ளே இருக்க முடியல. நான் சொன்னேன், எப்படி வெளியே போய் அந்த பிசாசு விழுந்து அதே மாதிரி இந்த பெண் சட்டுன்னு எழுந்தது, வேகமாக அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வாசலில் போய் வெளியில் விழுந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பிசாசு நிற்க முடியாதுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது பிசாசு டெஃபினட்டாக நிற்க முடியாது. அதுக்கப்புறம் வெளியே விழுந்த பிறகு திரும்ப கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம் என்று சொல்ல வாய் வந்தது. அப்புறம் விசாரிச்சா, நான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, எந்த ஸ்கூல் நம்ம படிக்கிறோம் கேட்டால், இல்லை நான் வேலைக்கு போகிற பொண்ணு, ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அதன் பிறகு எவ்ரி சண்டே, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் சீசன்லாம், அவங்க மலையாளி ஆனாலும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த சாமி கும்பிட நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. யார் சொன்னது? ஒரு மலையாளி ஹிந்து கேர்ள் ஃபேமிலிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்துக்குள்ளே போனால், அதாவது ஜெப ஆலயத்துக்குள்ளே போனால், நம்முடைய கோயிலுக்கு வந்தால் விடுதலை கொடுக்கும் கிடைக்கும்னு யார் சொல்றது? யார் சொல்லி அனுப்பினது? இதுதாங்க உண்மை, ஒரு நிஜமான உண்மை. அதே போல் இன்னொரு சமயம் அங்கே பக்கத்தில் அதே ட்ரினிட்டி சர்ச்சில் ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அது பெக்குலியர் கேஸ். அது பிசாசு பிடிச்சிருக்கு. அது தண்டவாளத்தை நோக்கி தற்கொலை பண்ணிப்பதுக்காக ஓடி இருக்கு. உடனே எல்லாம் பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்தவங்க எல்லாம் எனக்கு என்னமோ தெரியல, கொண்டாந்து நேராக சர்ச்சு தான் கொண்டாடுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. உடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து, நான், என்னுடைய ஐரம்மா, பிள்ளைகள், 16 ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிள்ளைகள்லாம் சேர்ந்து, இப்படி தான் எங்கள் கூட்டமே இதுதான். சின்ன சின்ன குழந்தைங்க, அப்போ எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது
வாந்தி எடுத்தாங்க பாருங்க அவங்க. அந்த வாந்தியில் வெறும் பச்சை பிச்சு பிச்சு அந்த அந்த தொட்டியில், குப்பை தொட்டியில் ஒரு பிச்சு தான் வந்தது. அவ்வளோ பிச்சு வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சது. எஸ், சாத்தான் உண்மைதான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சொல்லும் பொழுது அது விலகி ஓடும். இங்கே முக்கியமான ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். சாத்தானை பற்றி ரொம்ப பெருசா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதோடு கூட, கர்த்தர் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் வேலியடைத்தார். முதலாவது அவனை வேலியடைத்தார். இரண்டாவது அவனையும் அவருடைய மனைவியும் வேலியடைத்தார். மூன்றாவது அவனையும் அவருடைய 10 குமாரர்களையும் குமாரத்திகளையும் வேலியடைத்தார். நான்காவது அவருடைய பொசிஷன்ஸ், அவருடைய எல்லா ஆஸ்திகள், மாடு, ஜீவன்கள், பிஸ்னஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை பெருக பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உண்மையாகவே வேலி அடைக்கிற கர்த்தர். சில வசனங்களை நான் வேகமாக வாசித்துட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் என்னோட கூட சேர்ந்து சாம்ஸ் 34 திருப்பிக்கொள்ள நம்ம வேகமாக சில வசனங்கள். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான செய்தி அதுதான். கர்த்தர் எப்படி நமக்கு வேலி அடைக்கிறார். நிறைய சூழல்களை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. நீங்க போகிற பாதையை நானும் போகிறேன். அதான் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அவ்வளவு ப்ராப்ளம்ஸ்ல போறோம். சில நேரங்களில் பிசாசு தான் இவளை கொண்டு வருகிறானா என்ற கேள்வி கூட நமக்கு வருகிறது. ஏன் நல்லா போய் கொண்டு வந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய அப்செட் நடக்கணும் அப்படின்ற கேள்வியோடு கூட நீங்களும் நானும் உட்கார்ந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், அதனால் நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதை எதிர்த்து நாம் எப்படி நிற்க போகிறோம்? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே நீங்க தான், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க இதை பார்த்து கொள்ளுங்க. எப்படி நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு நாம் எப்படி கம்போஸ்டாக வாழ போகிறோம் என்பதை பற்றி தான் நான் சிந்திக்க விரும்புகிறேன். 34:7 சாம் 34:7 நமக்கு தெரிஞ்ச இது யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்து அப்படின்னு வசனம் வருகிறது. தண்ணீரை குடித்து, இதெல்லாம் பாருங்க, யோபு ஏன் முன்னாடி எழுதப்பட்டார் என்பதற்கு காரணம் இதுதான். சங்கீதத்தில் அவருடைய பெயர் வருகிறது. சகரியா 2:5 அவருடைய பெயர் வருகிறது. சரி, இப்போ சங்கீதம் 90:17 ஏறுங்க. மன்னிக்கவும், சங்கீதம் 34:7 ஃபர்ஸ்ட் வாசித்துடலாமா? சங்கீதம் 34:7. நான் யோபு 34 எடுத்து படிச்சுட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். சாரி, 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எலிசா தான் வேலைக்காரனாகிய கியாசி இடத்துல காண்பிக்கிறான். ஆண்டவரே இவன் கண்களை திறந்துள்ள. அப்படி பார்த்தா ரத வீரர்கள். நான் சொல்றேன், நிறைய பிரச்சனை வருது நமக்கு. மனுஷன் நம்ம தலைமையில ஏறி போறான். தீயும் தண்ணீரையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோபுக்கு பல பிரச்சனை வரப்போகுது. நம்ம இது இப்போ அந்த ஃபென்ஸை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு தெய்வ தூதர்கள் சூழ பாளையம் இறங்குகிறார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. நமக்காகவும் சில தெய்வ தூதர்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எப்படி அக்யூசர் பக்கத்துல நிற்கிறபடியே நமக்கு பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்காக தெய்வ தூதர்களையும் வைத்திருக்கிறார். அதனால
நம்ம ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 34 Psalm 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர் சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். Psalm 107 Psalm 107:38 பார்க்கலாம். 107 107:38 நாம பார்க்கலாம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய மிருகச் ஜீவன்கள் குறையாது பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கண்களிலும் ஆபத்தினாலிலும் துயரத்திலும் குறையப்பட்டு தாழ்வடைகிறார்கள். மன்னிக்கணும், 38 இல்லையே. சரி, ஓகே. நீங்க 107ஆம் சங்கீதத்தில் எதுனா இருக்கான்னு பாருங்களேன். திரும்பவும் 90 Psalm Genesis 15:1 நம்ம ஆபிரகாம் சொன்னதை சொல்லலாம், வாசிக்கலாம். Genesis 15:1 கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார்ல அந்த வசனம். Genesis 15:1. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன். உபாகமும் 28ஆம் அதிகாரம் 2-6, நீதிமொழிகள் Proverbs 10:22 இவையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அது தமிழ் தான் அழகான டிரான்ஸ்லேஷன், சூப்பர் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, முள்வேலி. அதுதான் ஒரிஜினல் ஹீப்ருலேருந்து வந்த முள்வேலியா. ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது. அதே போல் அவருடைய கண்கள் அவருக்கு பயந்தவர்கள் மேலே எப்போதும் இருக்கிறது. ஒரு தீங்கும் அவளை அணுகாது. அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாது. எனக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு பெரிய கேள்வினா, ஒருவேளை பிசாசினால அல்லது பில்லி சூனியம் அல்லது ஏதாவது மந்திரங்கள் மாந்திரங்கள் இந்த மாதிரியான காரியங்கள்ல தான் நம்ம இப்படி அலக்கழித்து கொண்டிருக்கிறதோ என்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். நான் நிச்சயம் சொல்வேன், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஒரு ஆக்கியன் சொல்லுகிறார், ஒரு ஹிஸ்டரியன் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேலி மாதிரியாம். அவர் பேரு கூட மறந்து போச்சு. கர்த்தருடைய வார்த்தை நம்ம அவ்வளோ படிக்க அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வேலி போல இருக்குமா. கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிங்க, அது நமக்கு வேலியாக இருக்கும். அல்ல, நான் போகிற பாதை ரொம்ப மோசமான பாதையா இருக்க, கவலைப்படாதீங்க. God is in control. நான் அதான் சொல்வேன், சாத்தான் அனுமதி கேட்டுதான் வந்தானே தவிர, இப்ப கூட நான் சொல்றேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒருவனும் ஒரு காலம் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பொசிஷனையோ நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற நம்முடைய சரீரத்தையோ அவனாலே தொடவே முடியாது. நம்முடைய சம்பத்துகளை தொடவே முடியாது. நம்முடைய பிஸ்னஸை தொட முடியாது. நம்முடைய வேலை ஆட்களை தொட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வர முடியாது. எதுவுமே ஆண்டவருடைய அனுமதி இல்லாம பிசாசால எதுவும் செய்யவே முடியாது. நாம் பிசாசு செய்கிறான் என்பதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களிலே இப்படி டெஸ்ட் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. சோதனை அவசியம் தேவைப்படுகிறது. இயேசுவுக்கே சோதனை தேவைப்பட்டுச்சுன்னா நாம மாத்திரம். அவரே வனாந்தரத்திலே சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். 40 days and 40 nights. நாம எம்மாத்திரங்க. நாமும் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும். அதுவும் ஆவியானவரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டார், கொண்டு போகப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டாங்க. இது இட்ஸ் a kind of டெஸ்ட். இது நம்ம அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே நிச்சயம் கொண்டு வருவார். பாருங்க, ரொம்ப அழகா கொண்டு வந்து நம்ம நிறுத்துவார் பாருங்க. அப்போதான் நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சர்வ வல்லவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர்
எல்ஷடாய் அவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, அவர் சர்வத்தையும் ஆள்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதேமாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பவர்ஃபுல். அதை சொல்லிட்டே இருங்க. நீங்க பிசாசு அண்டவே அண்டாது, கிட்ட கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தை இதுதான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் நிச்சயம் கூட இந்த சோதனையிலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வருவார். நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஏனென்றால் நம்மை மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போகிற பாதை நீர் அறிக்கிறீர். ரொம்ப வேதனையான பாதை, ரொம்ப கஷ்டமான பாதை, ரொம்ப துன்பமான பாதை, பாடுகள் நிறைந்த பாதை, அவமானங்கள், நிந்தைகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த பாதை. ஆண்டவரே, அனுதினம் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை, எரிச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுங்கப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத நிம்மதியை எங்கள் வாழ்க்கையில் கொடுங்க. வியாதி நிமித்தம் ஒரு பக்கம் குடும்பத்தை நினைத்து, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து, எங்கள் வேலையை நினைத்து, எங்கள் ஊழியத்தை நினைத்து, எங்கள் பிள்ளைகளை நினைத்து, உடன்பிறப்புகளை நினைத்து, எங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நினைத்து, எங்களுடைய எல்லா தேவையை நினைத்து எங்களுக்கு அவ்வளவு டிப்ரெஷனில் போகிறோம். இதெல்லாம் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்லேருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வாங்க. இதில் நாங்கள் என்டியூர் பண்ண, இந்த டெஸ்ட்டை நாங்கள் என்டியூர் பண்ண, எங்களை உட்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இதே போல் இனி எத்தனையோ பேர் இருப்பாங்களே. அதனால தான் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த பாடுகள் வழியாக போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நீங்கள் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, வியாதி மத்தியில், குழந்தை இன்மை மத்தியில், திருமணம் ஆகாமல் இருக்கிற மத்தியில், குடும்பத்தில் சண்டைகள் மத்தியில் கர்த்தர் என்கேம்ப் பண்ணியிருக்கிறார். அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிற உதவி தாங்க. அவரை தாண்டி தான் நம்மை யாராலும் தொட முடியும். பிசாசால் தொட முடியும், மற்றவர்களால் தொட முடியும். அவரை தாண்டி அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய அனந்த அந்த திட்டத்துக்கு விரோதமாய் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காரியத்தை கற்று என்னுடைய ஜீவன் எடுக்க முடியாது. வியாதியை கொண்டு வந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்காது. கர்த்தர் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you. God bless you.